விருச்சிகம் ராசி உங்களை அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக புரிஞ்சுக்கவே முடியாதுங்க. நீங்கள் எப்போ என்ன யோசிப்பீங்க, எப்போ என்ன பேசுவீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களுக்கு கூட நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரியாது. அதனால தான் உங்களுடைய மன உறுதி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய அமைதியை கடைபிடிக்கிறீங்களா இருப்பீங்க. நிறைய பேசுவீங்க தான், ஆனால் எங்கே எப்படி பேசணும் அப்படின்னு தெரியும். பெரும்பாலான இடத்துல இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது அமைதியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. உங்களை பாருங்க, சில நேரம் கேட்டிருப்பாங்க, இப்போ மட்டும் ஏன் இப்படி அமைதியாக இருக்குது அப்படின்னு. அது உங்களோட இயல்பு தான். ஆனால் உங்களை எளிதாக புரிஞ்சிக்க முடியாதுனாலும் உங்களோட அமைதிக்கு பின்னால் மிகப்பெரிய மன வலிமையும் உங்களுடைய புன்னகைக்கு பின்னால் பல போராட்டங்களுமே இருக்குங்க. இதுதான் விருச்சிக ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனித்தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பெரும்பாலும் ஒரு நபரை புதுசாக இப்போ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்க்கறதுனாலையோ அவங்க உங்ககிட்ட பேசுகிற விதத்தை வச்சோ உடனே அவங்கள நம்பிடவே மாட்டீங்க. ஒருவரை நம்புறதுக்கு முன்னாடி அவங்கள நல்லா கவனிப்பீங்க. அவங்களோட பேச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. பேச்சை மட்டும் பார்க்க மாட்டீங்க, அவங்களோட செயல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. ஒருத்தவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய தனித்திறமை இந்த விருச்சிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த திறமை அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் உங்களை ஏமாத்துறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்கிட்ட இன்னொரு மிகப்பெரிய பலம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அது உங்கள் மன வலிமை தான். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பெருசாக வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. தனக்குள்ளேயே தாங்கிக்கிற திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்களை பார்த்து மற்றவங்க கூட சொல்லுவாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா, எப்படி இப்படி ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே உங்கள் மனசில் எத்தனை போராட்டம் இருந்தாலும் அதை பெருசாக யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. வெளியில் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறது போல் காமிச்சிக்குவீங்க. இதுவுமே ஒரு நல்ல குணம் தான். நம்மளோட கஷ்டம் யாருக்கும் சொல்லணும், மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா யாரும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறதில்ல. நம்மளோட கஷ்டத்துக்கு நாம தான் தீர்வு பெறணும். இது ஒரு நல்ல குணம் தான் உங்ககிட்ட இருக்கிறதுலையே. அதே போல் அழுவுற விஷயம் கூட இருக்குதுல்ல, அது கூட எல்லாருக்கும் முன்னாடிலாம் உட்காந்து அழுகவே மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அழுகாச்சியே வந்தால் கூட கண்ணை தொடச்சிட்டு போய் தனியாக உட்காந்து தான் அழுகுவீங்க. எல்லோருக்கிட்டையுமே உங்கள் ரகசியத்தை சொல்ல மாட்டீங்க. நீங்கள் உடஞ்சி போகிற நிலைக்கே வந்தாலுமே ஒரு கட்டத்தில் நீங்களே உங்களை தூக்கி நிறுத்திக்கணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்களே தவிர யாருக்கிட்டையும் போய் உதவின்னு கேட்டு நிற்க மாட்டீங்க. இப்படி ஒரு அற்புதமான ராசியாக நீங்கள் இருக்கீங்க. 12 ராசிகளே ஒரு விசித்திரமான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி யார் தெரியுமா? முருகப்பெருமான். என்னடா அதிபதி முருகன் அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்கள் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகன். அதனால தான் நீங்கள் முருகன் வழிபாட்டை செவ்வாய்க்கிழமையில பண்ணிட்டு வரதுனால சிறப்பான உயர்வை பெறலாம். அது எப்படி பண்ணும் தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வரளி இருக்கு இல்லையா, அதில் மாலையோ இல்லைன்னா அதில் ஏதாவது பூவை கட்டியோ நீங்கள் உங்கள் கையால் கொண்டு போய் முருகனுக்கு சமர்ப்பணம் செய்து மனசார வழிபடணும். அப்படி மனசார வழிபடும் போது நீங்கள் அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் உச்சரித்து வழிபடணும். இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களுமே சீக்கிரம் கிடைக்கும். சீக்கிரம் உயர்வுக்கு வர உங்களுக்கு நன்மை சேரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதக கணிப்பு இருக்குல்ல, அதாலேயுமே இன்னும் சிறப்பான உயர்வை பெறலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? சுய ஜாதக கணிப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மாறுபடும். ஜாதக அமைப்பால் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைக்கும் முடிவை பெற முடியும், எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைக்கும் முடிவு பெற முடியும். அந்த வகையில் சுய ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளையும் நீங்கள் எடுத்து வைக்கிறது இன்னுமே ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்காக நீங்கள் அலையணும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த நம்பருக்கு கால் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெற முடியும். நாம் இப்போ உங்களுக்கு என்ன விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை தரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரங்களோட உண்மையான சக்தி என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களை வாழ்க்கை எத்தனையோ முறை கீழே தள்ளியிருக்குங்க. ஆனால் அதுலேருந்து மீண்டும் எழுந்து நிற்க தெரிஞ்சவங்களா நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் கூட உங்களை பார்த்து பயந்து போயிடும்.
ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்பவுமே கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டிங்க அப்படின்னா அதை விடுவது ரொம்பவுமே கஷ்டம். யார் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சரி, முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டீங்க. நிறைய பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் வருது, பணமே இழக்கக்கூடிய சூழல் அப்படின்னா கூட முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டீங்க. எதில் நஷ்டம் வந்துச்சோ அதில் லாபத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே காட்டுவீங்க. யாராச்சும் உங்களை காயப்படுத்தினா கூட அந்த சம்பவத்தை ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்க மாட்டீங்க. அது அப்போதைக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கும், அப்படியே உங்களை எதிர்த்து பேசணும்னு நினச்சி கடுப்பாக இருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் ரொம்ப நேரம் இருக்காது. அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயணத்தை மேற்கொண்டுகிட்டே இருப்பீங்க. ஆனாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. யாராச்சும் உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதனால தான் சில நேரத்தில் கடந்த காலத்தோட காயங்களை நீங்கள் இந்த வாழ்க்கையிலுமே ஒரு சில விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அதையும் மாற்றிக்கோங்க. மற்ற விஷயத்தை எப்படி விட்டீங்களோ அதுபோல் ஒரு சில ரொம்ப பர்சனலான விஷயம் இருக்குல்ல, அதையும் விட்டுடுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க உங்களை காயப்படுத்தினவங்களை மறக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த காயத்தை நீங்கள் மறந்துடலாம் எதிர்காலத்தோடு, அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. மன்னிப்பு அப்படிங்கிறது அவங்க செஞ்சது சரி அப்படிங்கிறது மாதிரியான அர்த்தமும் வராது. நீங்கள் உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னா தப்பு பண்ணவங்கள மன்னிக்கலாம், அது தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசுக்கு அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயமா அதை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாவே உங்கள் வாழ்க்கை இன்னுமே ரொம்பவுமே அழகாக மாறும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதை முழுசாக செய்யுங்க. அதனால் உங்கள் விடாமுயற்சி இன்னுமே அதிகமாக மாறும். மற்றவங்க பாதியில் விட்டுட்டு போகிற ஒரு விஷயத்தை கூட நீங்கள் ரொம்ப நாள் போராடி கூட சரியாக முடிச்சு காட்டுவீங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வேகமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் அடையிற வெற்றியை யாராலும் அசைக்க முடியாததாக இருக்கணும். அதை கவனமாக வச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையிலையுமே இதுதான் நடக்கும். சில விஷயம் உங்களுக்கு தாமதமாக வரும், சில விஷயம் விரைவாக கிடைக்கும். அதனால் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும்னு நினைக்கக்கூடாது. கிடைச்சதுக்கப்புறம் ரொம்ப காலம் நினச்சி நிற்கிற வகையில் அமையணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கோங்க. இப்போ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதல்ல நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க. சில நேரத்தில் அந்த கோபம் உங்களுக்கு ரொம்பவுமே பிரச்சனையை ஏற்படுத்திடுது. உங்கள் மனசுக்கு அது சுமையை உண்டாக்குது. கோபம் வந்தால் உடனடியாக எந்த ஒரு கேள்விக்கும் பதிலை மட்டும் சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாகிட்டு மனசு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆன விஷயத்தை பற்றி பொறுமையாக பேசுங்க. கோபத்தில் எடுத்த முடிவு பல வருடத்துக்குமே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் அமைதியாக எடுக்கிற முடிவு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரும். ரெண்டாவது ஒரு விஷயம், யாரை நம்பணும் அப்படிங்கிறத தெளிவாக யோசித்து தேர்ந்தெடுங்க. எல்லோரையும் சந்தேகப்படுற அவசியமும் கிடையாது, எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அறிவோடு நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது, உங்களுடைய திறமையை மறைச்சி வைக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாலுமே அதை எல்லோருக்கிட்டையுமே காட்டிக்காமல் அமைதியாக இருப்பீங்க. அதனால் யாருக்குமே உங்களோட திறமை தெரியாது. திறமையை உழைச்சி வச்சு என்ன பண்ண போகிறோம்? உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க, அதனால் நன்மை தான் வரும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட திறமையை எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் திறமையை எந்த இடத்துல வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்தாமல் இருக்கிறது தான் தப்பு. உங்களோட நிர்வாக திறமை சூப்பராக இருக்கும். அலசி ஆராய்ந்து எல்லாத்தையும் சிறப்பாக திறமையாக நிர்வாகம் பண்ணுவீங்க. மற்றவங்களோட மனநிலையை கூட சரியாக புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திறமை இருக்குது. ரகசியமான விஷயத்தை கூட நீங்கள் ரொம்பவே திறமையாக கையாளுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கஷ்டமான சூழலில் முடிவெடுக்கக்கூடிய மன வலிமை உங்களுக்கு இருக்குங்க. அதனால் பொறுப்புமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிர்வாகம், காவல், ஆராய்ச்சி, மருத்துவம், தொழில்நுட்பம், வியாபாரம், நிலம், சொத்து சார்ந்த துறைகளில் நீங்கள் உங்கள் திறமையை பயன்படுத்த முடியும். இந்த துறைகளெல்லாம் நீங்கள் பணிபுரியும் பொழுது நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே பெறலாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, நான் இதை முழுமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால் நல்ல உயரத்தையும் அடைய முடியும். அதனால் மற்ற துறையில் இருக்கிறவங்களாம் எதுவும் யோசிக்க வேணாம்.
விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் குடும்பத்தை ரொம்பவுமே ஆழமாக நேசிப்பீங்க. வெளியில் அதிகமாக அதை காட்டிக்க மாட்டீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஓடோடி நின்று பிரச்சனைக்கான தீர்வை எடுக்கிறது நீங்களாக தான் இருக்கும். ஆனால் அந்த அன்பு சில நேரத்தில் உரிமையாக மாறிடும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க. தம்பதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு கையாளணும். இன்னைக்கு பிரச்சனைக்கு நேற்றே கணக்கு சேர்த்தா எந்த ஊர்லையுமே நிம்மதி வராது. அந்த பிரச்சனைக்கு என்னவோ அதுக்கு மட்டும் பேசி கலந்து முடிவு பண்ணும். அதனால் நடந்ததை விட்டுட்டு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு பணத்தை கையாளுற திறமை நல்லா இருக்குது. அதனால் சில நேரத்தில் உணர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் இந்த செலவு பண்ணுறீங்களா அதை குறைச்சிக்கோங்க. குடும்பத்துக்கும் அன்பானவங்களுக்கும் அதிகமாக செலவு பண்ணுறீங்களா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு பணம் செலவு பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து செயல்படுத்துங்க. எப்படி சேமிக்கலாம், பண வருமானம் வருது அப்படின்னா அதை நம்ம அதிகப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் கவனம் செலுத்துங்க. செலவு பண்ணிட்டு தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. எல்லா வகையிலுமே நன்மை பிறகு நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் அன்றாட பணிகளை தொடங்குங்க. நிச்சயம் எல்லா வகையிலுமே நன்மை உங்களை வந்து சேரும்.